ஆர்வத்தோடு துடிப்போடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், அதை போன்று மாவீரர்களையும் மாவீரர்களுடைய குடும்பத்தையும் அந்த அரசியல் இலட்சியத்தினை நீர்த்து போக செய்வதற்கான ஒரு செயல்பாடாகவே நாம் கருதுகின்றோம். எனவே இந்த ஆயர்கள் தனித்து எடுத்த முடிவாக இருக்கின்றது. ஆதலால் அவர்கள் ஊடகங்களுக்கு இந்த அறிக்கையை விடுத்த பின்னர், முழு நாடும் சர்வதேசமும் இந்த விடயத்தை அறிந்த பின்னர், அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இம்மாதம் 20ஆம் தேதி வடக்கு கிழக்கு ஆயர்களினால் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான ஒரு நாள் அனுஷ்டிப்பது தொடர்பிலான அறிவிப்பு வெளியாகியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவை தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அரசியல் கட்சிகள், சமூக நலன் விரும்பிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பலராலும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலைமையில் 20ஆம் தேதி அனுஷ்டிப்பு தொடர்பில் இன்று இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய கருத்துக்களும் சமூகத்தினுடைய நிலைப்பாடும் எப்படி இருக்கின்றது, தமிழ் சமூகம் இதனை எப்படியான வகையில் பார்க்கிறார்கள், தமிழ் சமூகத்தினுடைய இதனுடைய நோக்கம் அல்லது அவர்களுடைய இந்த புரிதல் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இன்றைய எமது ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளராக இருக்கக்கூடிய அருட்தந்தை சக்திவேல் அவர்களை. வணக்கம் அருட்தந்தை அவர்களே. இன்று இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் தொடர்பில் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம். ஊடறுப்பு நேயர்களுக்கும் நிகழ்ச்சி தயாரிக்கின்ற உங்களுக்கும் முதற்கண் வணக்கமும் நன்றி. 20ஆம் தேதி அறிவிப்பு தொடர்பில் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சமூக தளத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? வடகிழக்கு ஆயர்கள் கூட்டாக அறிக்கை விட்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் 20ஆம் தேதி இறந்தவர்களை நாங்கள் நினைவு கூறுவோம். மதம் கடந்து அனைவரும் அன்றைய நாளிலே இறந்தவர்களை நினைவு கூறுவோம் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இந்த அழைப்பு, இந்த அறிக்கை தமிழ் தேசத்தின் மக்களாக தமிழ் அரசியலிலே ஆர்வத்தோடு துடிப்போடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், அதை போன்று மாவீரர்களையும் மாவீரர்களுடைய குடும்பத்தையும், விசேடமாக மாவீரர்களுடைய இலட்சிய பயணத்தையும் கொச்சப்படுத்துகின்ற ஒன்றாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தையும் புலம்பெயர்ந்த அனைத்து மக்களையும் வேதனைக்கும் கோபத்துக்கும் ஆளாக்கி இருக்கின்றது. நாங்கள் சொல்லுகின்ற செய்தி, இந்த அறிவிப்பை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுதலாக இருக்கின்றது. இந்த வேளையிலே இப்படியானது ஒரு அறிவிப்பு, குறிப்பாக போரில் இறந்தவர்கள் அல்லது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த 12 ஆண்டுகளாக இல்லாத ஒரு தேவை தற்பொழுது எதற்காக எழுகின்றது? எங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலையுடனான அந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பினை தொடர்ந்து எம்முடைய தேசம் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து விலகாது பயணித்துக் கொண்டிருக்கின்றது. புலம்பெயர் சக்திகளும் கூட பல்வேறு வகையிலே எங்களுடைய அரசியலிலே நாங்கள் வெற்றி காண வேண்டும் என்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த செயற்பாடுகளுக்கு சர்வதேச வல்லரசுகளும் அதை போன்று அயலக சக்திகளும்
தம்முடைய பழைய கைங்கரியத்தை மீண்டுமாக செயற்படுத்துவதற்கு எம்முடைய தேசத்தின் சக்திகளையே எம்மோடு பயணித்தவர்களையே எமக்கு எதிராக திருப்பி இருக்கின்றார். 2009 ஆண்டு அந்த பாரிய இன அழிப்பிற்கு, இன படுகொலைக்கு ஐநாவும் வல்லரசு நாடுகளும் அயலக சக்திகளும் பொறுப்பு கூற வேண்டிய காலகட்டம் இது. எனவே அதற்காக, அந்த நீதிக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இது எங்களுடைய அரசியலில் கூர்மையான ஒரு காலகட்டம். சர்வதேச சக்திகளுக்கு அவர்களுடைய திட்டமிட்ட அழிவின் செயற்பாடுகளுக்கு மத்தியிலே எங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற போது இலங்கையின் ஆட்சியாளர்களையும் அதை போன்று எம் மத்தியில் இருக்கின்றவர்களையும் எமக்கு எதிராக ஏவி மாவீரர் வாரத்தின் அரசியலை, அந்த அரசியல் இலட்சியத்தினை நீர்த்து போக செய்வதற்கான ஒரு செயல்பாடாகவே நாம் கருதுகின்றோம். ஏனென்றால் மாவீரர் வாரம் என்பது இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு வாரம் அல்ல. அவர்கள் எங்களுடைய மண்ணிலே விதையானவர்கள். எங்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் உயிர்ப்போடு தளிர்விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இறந்தவர்களாக எந்த வகையிலும் எங்களால் நாங்கள் நினைக்கவில்லை. இது முதலாவது. இரண்டாவதாக, இந்த வடகிழக்கு ஆயர்களுக்கு இருக்கின்ற தேவை என்ன? இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான நாளை நவம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று குறிப்பிடுவதற்கு இருக்கின்ற அடிப்படை தேவை என்ன, அடிப்படை நீதி என்ன என்று பார்க்கின்ற போது அங்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்றது. எனவே இவர்கள் யாருக்கு பின்னால் செயல்படுகின்றார்கள்? யாருடைய இவர்கள் பின்னால் இருக்கின்ற சக்திகள் என்ன? இதனை இப்போது நாங்கள் கூர்மையோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழ் தேசமாக கேட்கின்றோம், வேதனோடு கேட்கின்றோம், கோபத்தோடும் கேட்கின்றோம். இந்த அறிக்கையினை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் நான் கூறுகின்ற செய்தி. எனவே இந்த அறிக்கை தொடர்பில் நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஆயர்களோடு பழகக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். அவர்களிடம் இந்த அறிக்கை தொடர்பில் நீங்கள் ஏதாவது கருத்துக்களை பரிமாறுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்ததா? அந்த வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்த முயற்சிக்கவில்லை. காரணம், இந்த அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பதாக அவர்கள் செய்திருக்க வேண்டிய ஒரு காரியம், வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் அவர்கள் ஒருங்காக அழைக்கின்றார்கள் என்றால் முதலாவது செய்திருக்க வேண்டியது வடகிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூக அமைப்புகளை, அதை போன்று மத தலைவர்களை ஒன்றிணைத்து அவர்களோடு கலந்துரையாடலை நடத்தியிருக்க வேண்டும். அந்த கலந்துரையாடல் நடைபெறவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். அதே போன்று வடகிழக்கில் இருக்கின்ற ஆயர்கள் தங்களுடைய மறைமாவட்டத்தின் அருட்தந்தைகள் கூட இது தொடர்பாக கதைக்காமல் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆயர்கள் தனித்து எடுத்த முடிவாக இருக்கின்றது. ஆதலால் அவர்கள் ஊடகங்களுக்கு இந்த அறிக்கையை விடுத்த பின்னர், முழு நாடும் சர்வதேசமும் இந்த விடயத்தை அறிந்த பின்னர், இவர்களோடு தனித்து கதைப்பதிலே எந்த விதமான பிரயோசனமும் பலன் கிடைக்கப் போவதில்லை எங்களுக்கு தெரியும். ஏனவர்கள் கதைத்திருந்தால், ஏனைய அமைப்புகளோடு கதைத்திருந்தால் பொதுமக்களுடைய குரலை அவர்கள் கேட்டிருக்கலாம். பொதுமக்களுடைய குரலை கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் யாரையும் அணுகாமல் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே தனிப்பட்ட ரீதியில் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால், திருச்சபை சார்ந்த முரண்பாடுகள் இருந்தால் அவர்கள் கையெழுத்திருக்கலாம். இது திருச்சபை சார்ந்த முரண்பாடு அல்ல.
எங்களுடைய தேசம் சார்ந்தது, எங்களுடைய தேசத்தின் அரசியல் சார்ந்தது, மாவீரர்கள் சார்ந்தது. எனவே இதனை கூட்டாக ஆயர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த அறிக்கையை. எனவே தனி நபர் செய்த ஒன்றாக இருந்தால் பிரச்சனை இல்லை. திருச்சபை சார்ந்த பிரச்சனையாக இருந்தால் அதை வேறு விதமாக நாங்கள் அணுகியிருக்கலாம். ஆனால் நாங்கள் தேசமாக, தேசத்தின் மக்களாக, மக்கள் குரலாக நாங்கள் அவர்களிடத்திலே, பொது இடத்திலே தான் கேட்க வேண்டி இருக்கின்றது இந்த கேள்வியை. இன்று அதற்கான நாட்கள் அண்மித்திருக்கின்றது. அவர்கள் அந்த அறிவிப்பு தொடர்பில் மறு அறிவித்தல் எதனையும் வெளியிடாத சூழ்நிலையில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? மக்கள் இதனை எப்படி பார்க்கின்றார்கள்? இருவேறு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கின்றன. இப்படியான சூழ்நிலையில் மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த அறிக்கை வெளிவந்த நாளிலிருந்து உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதலாவது, சமயங்களுக்கிடையிலே ஒரு பிளவு ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக, இவர்களுக்கு பின்னால் எந்த சக்திகள் இருக்கின்றன என்பது புலப்படாத ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே ஒரு குழப்ப நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், மன உளைச்சலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று மாவீரர் தினத்தை, அந்த வாரத்தை அனுஷ்டிக்க கூடாது என்று இலங்கை ஆட்சியாளர்கள் பல்வேறு விதமாக தங்களுடைய புலனாய்வர்களை அனுப்பி கொண்டிருக்கின்ற காலகட்டம் இது. எனவே இந்த காலகட்டத்திலே யாருக்காக இவர் வேலை செய்தது தெரியாத சூழ்நிலை என்றால் புலனாய்வாளர்களுடைய நகர்வாகவே நீங்கள் இதனை பார்க்கிறீர்களா? நீங்கள் இந்த வசனத்தை அடிக்கடி நீங்கள் உச்சரிக்கின்றீர்கள். தென்னிலங்கை புலனாய்வாளர்களுடைய நிகழ்வாக நீங்கள் இதனை எதிர்பார்க்கிறீர்களா? எங்களுக்கு தெரியும், பொதுவாக வடகிழக்கிலே இருக்கின்ற ஆயர்களை எடுக்கின்ற போது இவர்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஆயர் பேரவையிலே அங்கத்துவம் வகிக்கின்றார்கள். ஆயர் பேரவை என்பது கார்டினல் மெல்கம் ரஞ்சித்தை மையமாக கொண்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கார்டினல் மெல்கம் ரஞ்சித் என்பவர் ஒரு சிங்கள கத்தோலிக்கராகத்தான் அவர் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அழுத்தமாக கூறுகின்றேன், ஒரு சிங்கள கத்தோலிக்கராகத்தான் அவர் அவருடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கார்டினல் அவர்கள் 2019 ஆண்டு கொச்சிக்கடை ஆலயத்திலும் அதே போன்று நீர்கொழும்பிலும் நடந்த குண்டுவெடிப்புகளை மட்டும்தான் காய்த்துக் கொண்டிருக்கின்றார். சியோன் தேவாலயத்தில் நடந்த குண்டுவெடிப்பை பற்றி இவர் கதைப்பது கிடையாது. ஒன்று. இரண்டாவதாக, வடகிழக்கில் இருக்கின்ற ஆலயங்கள் மீது, சென்ட் பீட்டர்ஸ் ஆலயத்தின் மீது 95ஆம் ஆண்டு குண்டு பொழியப்பட்டு 100க்கு அதிகமானோர் கொல்லப்பட்டார்கள். மடு தேவாலயம், அதே போன்று பல அருட்தந்தையர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் அமெரிக்காவிலிருந்து பணிக்காக வருகை தந்திருந்த ஒரு அமெரிக்க துறவியொருவர் காணாமல் போயிருக்கின்றார். இவர்களை எல்லாம், இந்த காணாமல் போனவர்களை பற்றி மெல்கம் ரஞ்சித் எதுவும் கூறவில்லை. இதுவரைக்கும் கொல்லப்பட்டவர்களை பற்றி எதுவும் கூறவில்லை. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக அவர் எதையும் கூறவில்லை. எனவே அவர் ஒரு பேர் ஆதிக்க சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆதிக்கத்தின் கீழே தான் இவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த ஆதிக்கம்தான் இவர்களை வேறு திசையிலே பயணிக்க வைத்திருக்கின்றதோ என்று பட வைக்கின்றது எங்களுக்கு. ஆனா இதே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மன்னார் மறை மாவட்டத்தின் ஓய்வு நிலை ஆயராக இருந்து அமரத்துவம் அடைந்த ராயப்பு யோசேப்பு ஆண்டகை ஆயர் மன்றத்தினுடைய கட்டுப்பாடுகளையும் மீறி மக்களுக்கான ஒரு குரலாக ஒலித்தவர். அவரை இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டி இருக்கின்றது. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஆயர்கள், தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை ஓய்வு நிலை ஆயர், அதே போன்று இப்போது இருக்கக்கூடிய ஓய்வு நிலை ஆயர் கின்ஸ்லி சுவாம்பிள்ளை ஆண்டகை, இவர்கள் எல்லாம் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் ராயப்பு யோசேப்பு ஆண்டகை தலைமையில் ஒரு தனித்துவத்தை பேணியவர்கள். ஆனால் நீங்கள் கூறுகின்ற சூழ்நிலை இப்போது இருக்கின்றது தொடர்ச்சியாக இருப்பதாக இல்லையா ஐயா?
நிச்சயமாக கடந்த காலத்திலே அவ்வாறு ஒரு நிலை காணப்படவில்லை. தற்போதுதான் இந்த நிலை காணப்படுகின்றது. இந்த ஆயர்கள் எப்போதும் அரசாங்கத்துடைய சலுகைகளை பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது ஒரு நிறுவன திருச்சபை. இந்த நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களுடைய சலுகைகளை, அவர்களுடைய வேறு விதமான உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அவர்களுக்கு சார்பாக செயல்பட வேண்டியிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று முன்னாள் மன்னார் ஓய்வுநிலை ஆயர் அவர்கள் அவர்களுடைய செயற்பாட்டினை தெற்கில் இருக்கின்ற ஆயர்கள் அன்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தனித்துத்தான் பயணித்துக் கொண்டிருந்தார். வடக்கில் இருக்கின்ற ஏனைய ஆயர்களுக்கு மத்தியிலும் கூட அவர் தனித்துத்தான் பயணித்துக் கொண்டிருந்தார். அவர் கத்தோலிக்க திருச்சபையின் ஆயராக மட்டுமல்ல, அவர் கிறிஸ்துவின் ஒரு உண்மையான ஒரு பணியாளராக இருந்தார். மக்களுடைய குரலாக அவர் இருந்தார். மக்கள் அரசியலை அவர் நன்கு உணர்ந்து அந்த அரசியலிலே பாதிப்புக்குள்ளான ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இதனை திருச்சபை அங்கீகரிக்கவில்லை என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிய வேண்டும். திருச்சபை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஒரு தனி மனிதனாக கடவுள் மீது கொண்ட பயத்தின் காரணமாக, பக்தியின் காரணமாக அந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். இதுதான் உண்மை. இன்று இருக்கின்ற சூழ்நிலை நீங்கள் கூறுகின்ற அந்த காலத்தை நோக்கி, அதாவது நீங்கள் பார்க்கின்ற முன்னர் இருந்த அதே சூழ்நிலை அல்லது அதே காலப்பகுதியை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? அல்லது இந்த சூழ்நிலையில் இன்று இருக்கக்கூடிய தவறுகள் அல்லது சிறு பிழைகளை நிவர்த்தி செய்வதற்கு உடனடி தேவையாக எதனை தமிழ் சமூகம் செய்ய வேண்டியிருக்கின்றது? தமிழ் சமூகம் இப்போது சிவில் சமூகம், சிவில் அமைப்புகள் விழித்தெழ வேண்டிய ஒரு காலகட்டம். அதை போன்று எம்முடைய தேசத்தின் அரசியலிலே முன்னின்று செயல்படுகின்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டிய காலகட்டம் இது. இதற்கு அப்பால் புலம்பெயர் சக்திகளும் இப்போது முனைப்போடு செயல்பட வேண்டும். அதனால் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், வடகிழக்கு ஆயர்களுக்கு சிவில் அமைப்புகள், ஒவ்வொரு அமைப்புகளும் தனித்தனியாக மின்னஞ்சல் அனுப்ப வேண்டும். இதனை மீள பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூற வேண்டும். முதலாவது காரியம். இரண்டாவதாக, இங்கே தாயகத்திலும் புலம்பெயர் சக்திகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மின்னஞ்சல் பெட்டிஷன் ஒன்றை தயாரித்து ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் சார்பாக இந்த வேண்டுகோளை அவர்களிடத்திலே வைக்க வேண்டும். அதனை அவர்கள் செய்மடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றோம். செய்மடுக்க வேண்டும். இது மக்களுடைய குரல். மக்களுடைய அரசியலை மிதித்துக் கொண்டு அவர்கள் சமய கடமை நிறைவேற்ற முடியாது. சமயம் என்பது மக்களோடு பயணிக்கின்ற ஒன்று, மக்களுடைய விடுதலையோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒன்று. விடுதலை செய்கின்ற அந்த கூர்மையான சிந்தனையை துவம்சம் செய்து கொண்டு மத கடமைகளை செய்வோம் என்றது அது பொய், அது ஏமாற்று. மக்களுக்காகவே போராடி உயிர் நீத்த ஆயர் ரொமைரோ அவர்களையும் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும். நெஞ்சிலே குண்டுகளை சுமந்து அந்த மக்களுக்காகவே அவர் உயிர் நீத்தார். நீங்கள் கூறுகின்ற அதே கருத்துக்களை அருட்தந்தை அவர்களே மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு ஆயர்கள் ஏற்பார்கள். அந்த திகதியில் வெகு விரைவில் அவர்கள் தரப்பிலிருந்து நம்பிக்கையான செய்தி வரும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு, குறிப்பாக சொல்ல போனால் அமரத்துவம் அடைந்த ராயப்பு யோசேப்பு ஆண்டகை திருச்சபைக்காக ஆற்றிய பணிகளை ஆயர் மன்றம் மதிக்கும் என்கின்ற அந்த உயர்வான சிந்தனையும் நம்பிக்கையோடும் இந்த கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பயணிப்போம், வெற்றிக்காக உழைப்போம். அதுவே எங்களுடைய அரசியல் பயணமாக அமையும். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள்,
உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு